Alhamdulillah, wassalatu wassalamu ala rasulillah wa ala alihi wa sahabihi ajma'in. Rabbi shrah li sadri wa yassir li amri wahlul 'uqdatam min lisani yafqahu qawli. புகழ் அனைத்தும் வல்லநாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே சாந்தியும் சமாதானமும் நம் பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தார்கள் மீதும் அவர்களது உற்ற தோழர்களான சஹாபாக்கள் மீதும் தாபஈன்கள் தபவு தாபஈன்கள் இன்னும் இந்த மார்க்கத்திற்காக தியாகங்கள் பல புரிந்த மார்க்க மூத்த அறிஞர்கள் அனைவர் மீதும் குறிப்பாக நம் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்றெழுங்க பிரார்த்தித்தவனாக இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த அல்லாஹ் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா நம்மிடையே நமக்கு ஒரு குணத்தை தந்திருக்கிறான். இந்த குணம் மிக மோசமான குணமாக இருக்கிறது. தீய குணங்கள் என்று நாம் எதையெல்லாம் சொல்லுவோமோ அவற்றில் மிக முக்கியமான குணமாக இருக்குது. இந்த குணம் மனிதனை அழிக்கக்கூடியதாக இருக்கிறது. அது என்ன குணம்னு சொன்னா கோபம். இந்த கோபம் நம்ம எல்லாம் அப்படியே அழித்து விடக்கூடிய நிலையில் நம்மிடையே இருந்து கொண்டு இருக்கிறது. உள்ளத்திலிருந்து பொங்கி வரக்கூடிய கோபத்தால் அழிந்த குடும்பங்கள் ஏராளம் ஏராளம். இந்த கோபம் இருக்கிறது இல்லையா, இது அனல் கங்குக்கு ஒப்பானதாக சமமானதாக இருந்து கொண்டிருக்கிறது. சாம்பலுக்கு அடியில, அந்த ஆஷ்ன்னு சொல்லக்கூடிய சாம்பலுக்கு அடியில அப்படியே சின்ன கங்கு இருந்து அப்படியே கலந்து கொண்டு இருப்பது போல நம்முடைய உள்ளத்துல இந்த கோபம் எப்பொழுதுமே கலந்து கொண்டிருக்கிறது. சாதாரணமா எல்லாருமே இந்த கோபத்தை விட்டு விலகக்கூடிய நிலையில இல்லை. எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னா, இந்த கோபத்தை பத்தி வந்திருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், மனிதனுக்கும் ஷைத்தானுக்கு நடுவுல ஒரு பாதை இருக்கான். ஷைத்தானுக்கும் மனுஷனுக்கு நடுவுல ஒரு பாதை இருக்கு. அந்த பாதையில ஷைத்தான் இருந்து பார்த்துக்கிட்டே இருப்பான். எப்ப அந்த மனிதன் கோபப்படுறானோ அந்த நேரத்துல அவ்வளவுதான், அந்த ஷைத்தான் உள்ள தாவி வந்துருவானா அந்த மனிதனுக்குள்ள. அவனை அந்த கோபத்திற்குள் ஆளாக்கி அவனை நாசப்படுத்தி பாவத்தை புரிய வைக்கக்கூடிய அளவுக்கு அவன் எல்லா முயற்சியும் செய்வான். அதனால இந்த கோபம் என்பது ரொம்ப மோசமான ஒரு தீய குணம் மாத்திரமல்ல, மனிதனை அழிக்கக்கூடிய குணமா இருக்கு. மனுஷனுடைய உள்ளத்துல கோபம் உண்டாயிருச்சுன்னு சொன்னா என்ன ஆகும் அப்படின்னா, ஆவேசமா பேசுவான். பேசுற பேச்சுக்கள் எல்லாம் ஆவேசமா இருக்கும். ரொம்ப ஆணவத்தோடு கூட இருக்கும். தான் தனது எனது என்கிற பெருமையோடு பேசுவான். நான் யாரு தெரியுமா, ஏன்டா வந்துட்ட, என் தகுதி என்ன, என்னுடைய செல்வம் என்ன, என் செல்வாக்கு என்ன, நீ சாதாரண சின்ன பையன், சின்ன ஆளு, உன்னை பணங்காசு ஒண்ணுமே இல்லை என்கிற ரீதியில பேச ஆரம்பிச்சிருவான். மனம் போன போக்குல பேசுவான். எதிரில் இருக்கக்கூடிய ஆட்களை அடிக்கிறதுக்கு பாயுவான். கோவம் வந்துருச்சுன்னா கையில் கிடந்ததை எல்லாம் எடுத்து வீசுவான். அப்படித்தான் ஒரு கணவன் மனைவிக்குள்ள சண்டைன்னு வந்தாங்க. அதுல கணவன் சொன்னாரு, ஆசையா வாங்கி கொடுத்தேன் சார், 1,00,000 ரூபாய் ஐபோன் சார் வாங்கி கொடுத்தேன் சார், கோபத்துல தூக்கி டப்புன்னு போட்டு உடைச்சிட்டாங்க சார். ஆமா, கையில என்னெல்லாம் இருக்கோ அதையெல்லாம் தூக்கி போட்டு உடைக்க ஆரம்பிச்சிடும் மனுஷன். கையில என்ன இருக்குன்னு தெரியாது, யாரு என்னெல்லாம் தெரியாது. வாட்ஸ்அப்ல நான் பார்த்த ஒரு செய்தி, படித்த ஒரு செய்தி, இதை கூட சொன்னாலும் சொல்லியிருந்திருப்பேன். ஒரு தகப்பனார் கொஞ்சம் ஓரளவுக்கு வசதியா இருந்து ஒரு கார் ஒன்று வாங்குறார். காரை வாங்கி வீட்டுல நிறுத்தி அந்த காரை டெய்லி சுத்தமாக்கி அதை பார்த்து பார்த்து அதை சந்தோஷப்படக்கூடிய ஒரு மனிதரா அவர் இருக்கிறார்.
அவருக்கு ஒரு 7 வயசுல ஒரு பையன். அந்த பையன் என்ன செய்யறான், அந்த காருக்கு பக்கத்துல போய் எதையோ எழுதிக்கிட்டு இருக்கிறான். கீழே கிடக்குறத எடுத்து எழுதிக்கிட்டு இருக்கிறான். உங்க அப்பா வீட்டுக்குள்ள இருந்து வெளியில வர்றாரு, காருக்கு பக்கத்துல இந்த மகன் நிக்கிறான், எதையோ எழுதுறத பாக்குறாரு. உடனே ஓடி வர்றாரு. வந்தவரு என்ன செய்யறாரு, அவன் கிறுக்குறான். அந்த கிறுக்குல பார்த்தோம்னா புது கார், மகன் கிறுக்குறான். வந்துச்சே கோவம், பக்கத்துல கிடந்ததை எடுத்து அவனை கண்ணா அப்படின்னு அடிச்சு போட்டாரு. கட்டை கிடையாது, ஸ்கேல் கிடையாது, இரும்பு கம்மி. அடிச்சதுல 2 கால்லையும் பிராக்சர், உடஞ்சு போச்சு. அவன் கத்துறான், கதறான். அதுக்கப்புறம் தான் நிதானத்துக்கே வர்றாரு. வந்தவர் அந்த பிள்ளையை தூக்குறான், 2 காலம் அப்படி ஆடுது. அப்படியே பயந்து போய் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் அவனை சேர்த்து அவனுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாரு. ட்ரீட்மெண்ட் எடுத்தா அவங்க சொல்றாங்க, இப்படி செஞ்சிட்டீங்களே, இப்படி ஆயிடுச்சே, என்ன செய்யணும், பிளேட் வச்சு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணி அவனுக்கு இது பண்றாங்க. கால் அவனால முன்ன மாதிரி சரியா நடக்க முடியாது அப்படிங்கிற அந்த செய்தியை கேட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க. அங்கிருந்து நேரா அவரு என்ன செஞ்சா, எந்த கார்ல அவன் எழுதினானோ அந்த காரை எடுத்துதான் அவனை ஹாஸ்பிட்டல் கொண்டாந்து இருக்கிறார். அவர் வர்றாரு, வெளியில ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்து அந்த காரை எடுக்க வர்றவரு அந்த காரை பாக்குறாரு. அவன் எழுதுனத என்ன கிறுக்கிருக்கிறான் அப்படிங்கிறத அவர் அப்பதான் பாக்குறாரு. ஐ லவ் யூ அப்பா அப்படின்னு இருக்கான். அவன் என்ன எழுதியிருக்கிறான், ஐ லவ் யூ அப்பான்னு தான் எழுதியிருக்கிறான். பார்த்த மனுஷன் அப்படியே வந்து கலங்கி போயிடும். என்ன இவ்வளவு அன்பா, என்ன எழுதுனா என்ன போகுது, இந்த காரு தானே, ஆனா என் பிள்ளைங்க 2 காலம் உடைச்சிட்டேனே. இந்த மாதிரி அந்த கையில கிடைச்சதெல்லாம் எடுத்து வீசுவாங்க, அடிப்பாங்க. ஆகவே இந்த கோபம் வந்துருச்சுன்னா கட்டுப்பாட்டுலயே இருக்க மாட்டான் மனுஷன். யாராவது எதிரியா இருந்தாங்கன்னா தாக்க ஆரம்பிச்சிருவோம். எதிரி யாராவது இருக்கிறாங்கன்னா கோபத்துல சண்டை தான். இன்னைக்கு நம்ம பாக்குறோம், 2 பேரும் பைக்ல போவாங்க, தேசம் முட்டிட்டாங்க அப்படின்னா முதல்ல வார்த்தை வரும், என்ன பார்த்து போக கூடாதா அப்படின்னு ஆரம்பிச்சு கைகலப்புல போய் நிற்கும். ஆக இந்த கோபம் வந்துருச்சுன்னு சொன்னா இந்த விளைவுகள் எல்லாம் ஏற்படும். நான் தான் பெரிய ஆளு, நான் தான் சிறந்தவன். இப்படித்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைத்து எங்க வச்சிருந்தான், மேல அல்லாஹ் தன்னுடைய கைகளால கிளேன் சொல்லக்கூடிய களிமண்ணை வைத்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் உருவாக்கினான். உருவாக்கிய ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் என்ன செஞ்சான், மலக்குமார்களை எல்லாரையும் சஜ்ஜா செய்ய சொன்னான். மலக்குமார்களோடு சேர்ந்து இந்த வானத்தின் பக்கம் உயர்த்தி வைக்கப்பட்ட ஒருத்தன் யாருன்னு சொன்ன இப்லீஸ். அந்த இப்லீஸை அல்லாஹு தாலா அவன் செய்த இபாதத், அல்லாஹ் நான் யாரு, அவனுடைய வல்லமை என்ன, ஆற்றல் என்ன, சக்தி என்ன, இப்படி எல்லாத்தையும் அறிந்து வைத்திருந்த அந்த இப்லீஸ் அவன் செய்த இபாதத்தை கொண்டு வானத்தின் பக்கம் மலக்குகளோடு வானத்துல உயர்த்தி வச்சிருந்தான். அந்த மாணவர்களை சொல்ற போது அவனுக்கு சேர்த்துத்தான் கட்டளையிட்டான்ல. எல்லா மலக்குமார்களும் செஞ்சாங்க, ஆதமை தவிர. கேட்டான் அல்ல, என்ன இப்லீஸே, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு சஜ்ஜா செய்ய சொன்ன போது இப்லீஸ் மறுத்ததுனால அவன்கிட்ட கேட்கிறாங்க, இப்லீஸ்ல கேட்கிறாங்க, அல்லாஹ் கேட்கிறான் இப்லீஸ்ல. என்ன கேட்டான், உனக்கு சஜ்ஜா செய்யறதுல இருந்து உன்னை மாட்டேன்னு சொல்லி மறுக்கிறதுக்கான காரணம் என்னவா இருந்துச்சுன்னு கேட்கிறான் அல்லாஹ். அப்போ இப்லீஸ் சொல்றான், நான் யார் தெரியுமா, அங்க மாறுதற்றான் கிப்ரு, ஆணவம். நான் யார் தெரியுமா அப்படிங்கிறான், நானு நெருப்பால் படைக்கப்பட்டவன், இந்த ஆதத்தை நீ களிமண்ணிலிருந்து படைச்சிருக்கிறான், மண்ணிலிருந்து படைக்கப்பட்ட இவரை விட நான் சிறந்தவன் அப்படின்னு பேசணும். உடனே அல்லாஹ் என்ன செஞ்சான், அவனை சபித்தான். நீ சபிக்கப்பட்டவர்களில் நின்றும் ஒருவனாக ஆகிவிட்டாய், நரகவாதிகளில் நின்றும் ஒருவனாக ஆகிவிட்டாய். அல்லாஹு தஆலா என்ன செஞ்சான், அந்த கிப்ரின் மூலமாக, அந்த ஆணவத்தின் மூலமாக அவன் அடைந்த அந்த நிலை இதுதான். அல்லாஹு தஆலா சபித்தான், அங்கேயே தீர்ப்பு செஞ்சான். உடனே வந்துச்சு அவனுக்கு கோபம். யாருக்கு? இப்லீஸுக்கு. உடனே அல்லாஹ்ட்ட, என்னை நீ வழிகெடுத்ததினால், யாரை பார்த்து சொல்றான், அல்லாஹ்வை பார்த்து சொல்றேன். குர்ஆன்ல வரக்கூடிய வாசகங்கள், என்னை நீ வழிகெடுத்த காரணத்தினால். அல்லாஹ் வழிகெடுத்தான். அல்லாஹ் நான் யாரு, அவருடைய ஆற்றல் என்ன என்றெல்லாம் அறிந்து தெரிந்து
அவனுக்கு இபாதத்துகளை செய்து அதுல உச்சம் பெற்ற நிலையில அல்லாஹ் வானத்தின் பக்கம் உயர்த்தி வச்சிருந்தான். அந்த வானத்தின் பக்கம் இருந்த எல்லாவற்றையும் அறிந்திருந்த அந்த இப்லீஸ் அல்லாஹ்ட்ட சொன்னா, நீ என்னை வழிகெடுத்த காரணத்தினால் இந்த ஆதமின் பொருட்டால் தானே, இந்த ஆதத்தின் பொருட்டால் தானே. அதுக்கு முன்னாடி இன்னொன்னையும் கேட்டு வாங்கிட்டான். ரொம்ப பொத்திசாலி. அல்லாஹ் என்ன செஞ்சா, அந்த சபித்த அதே நேரத்துல இன்னொன்னு சொன்னான், கீழே இறங்கிரு, நீ இங்கிருந்து கீழே இறங்கிரு. அவன் சொன்னான், இல்ல நான் இறங்க மாட்டேன், மறுத்தான். எனக்கு கால அவகாசம் கொடு. ஏன்னா கீழே இறங்கின உடனே யாரெல்லாம் வானத்தின் பக்கம் உயர்த்தப்பட்டாங்களோ அவங்களுக்கு மௌத்து கிடையாது. இந்த பூமியில் மனிதர்களாக பிறந்ததாக இருந்தாலும் சரி, ஜின்களாக படைக்கப்பட்டதாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, வானத்தின் பக்கம் உயர்த்தப்பட்டு விட்டால் அவர்களுக்கு மரணம் கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் ஈசா அலை இஸ்லாம் என்ன செய்யல, மௌத்தாகல, வானத்தின் பக்கம் உயர்த்தி வச்சிருக்கிறான். ஒரு நாள் அல்லாஹு தாலா அவர்களை இந்த உலகத்தில திருப்பி அனுப்புவோம். அப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க, வானத்தின் பக்கம் உயர்த்தப்பட்டவர்களுக்கு மௌத்து கிடையாது. அவனுக்கு அது தெரியும், கீழே இறக்கிட்டா மௌத்து வந்துடும். அதனால எனக்கு கால அவகாசம் கொடு. பட்டன் நீ கீழே இறக்கி நீ மூத்தாக்கிட்டா நீ வேற நரகவாதின்னு தீர்ப்பளிச்சுட்ட என்று அல்லாஹ்விடத்துல இப்லீஸ் கேட்டான். அல்லாஹ் சொன்ன, எவ்வளவு கால அவகாசம்? மறுமை நாள் வரும் வரை எனக்கு நீ கால அவகாசம் கொடு. அவனெல்லாம் கெடுக்கிறதுக்கு அவனுக்கு என்ன இருக்கு, அதிகாரத்தை கேட்டு வாங்கிட்டு வேண்டாம். சொன்னான், மறுமை நாள் வரைக்கும் எனக்கு அவகாசம் கொடு. அல்லாஹ் கொடுத்துட்டான். அதுக்கு பிறகுதான் அல்லாட்ட என்ன செய்யறான், என்னை வழிகெடுத்த காரணத்தினார் அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறான். கோபம், ரொம்ப அதிகமான கோபத்துல பேசுறான். என்ன சொல்றான், இந்த ஆதமுடைய பொருட்டால் தான் என்னை வழிகெடுத்தா, இவருடைய சந்ததியில் வரக்கூடிய அத்துணை பேரையும் முன்னாலும் பின்னாலும் இடது பக்கம் வலது பக்கம் நின்று அவர்களை நான் வழிகெடுப்பேன் அப்படின்னு. ஆக அந்த சோதர்களே, இந்த கோபம் நம்மளை எங்க கொண்டு விடலாம் தெரியாது. அல்லாஹ்விடத்திலேயே பேசினவன், கோபத்துல பேசினவன் யாருன்னா இந்த இப்லீஸ். ஆக எத்தனையோ பேர், அரசனா இருந்தாலும் சரி, ஆண்டியா இருந்தாலும் சரி, ஒண்ணுமே இல்லாதவனா இருந்தாலும் பணக்காரனா இருந்தாலும் அழிஞ்சு போனதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா இந்த கோபம்தான். கோபத்தினுடைய கொடுமைகளையும் அதனுடைய சீரழிவுகளையும் இழிவுகளையும் சொல்லித்தர வேண்டிய அவசியமே கிடையாது. கோபத்தால் மதிப்பு போயிடும். நான் பேசுறேன், இங்க கோபத்தை பத்தி எல்லாம் பேசிட்டு கீழே இறங்கி போய் அங்க நிக்கிற போது ஒருத்தன் வந்து இடிச்சிட்டான், அறிவில்லையாடா அவனே இவனே அப்படின்னு பேசினு நீங்க என்ன சொல்றீங்க? இங்க வந்தாரு, கோபத்தை பத்தி எல்லாம் பேசினாரு, நல்ல மனுஷன் நினைச்சோம், பெரிய மனுஷன் நினைச்சோம். ஆனா கீழே நின்று இவ்வளவு லோ ஒரு கேட்டகரியில பேசிக்கிட்டு நிக்கிறாரு, வேற என்ன மனுஷன் அப்படின்னு மதிப்பு போயிடும். கோபத்துல மதிப்பிழந்து போயிடுவாங்க, அலங்கோலப்பட்டு போயிடுவாங்க. அவங்களுடைய குடும்பம் கோபத்துல சில குடும்பங்கள்லாம் அழிஞ்சு போச்சு, அலக்கழிக்கப்பட்டுருச்சு, அலங்கோலம் ஆயிடுச்சு, அப்படி செதறி போகும். சமீபத்துல கூட ஒருத்தருடைய ஒருத்தருடைய சகோதரர் இறந்துட்டாங்க. அந்த நேரத்துல அவங்களுக்கு கூட பிறந்த சகோதரர்கள் இருக்கிறாங்க. அதுல ஒருத்தர் வரல. நான் கேட்டேன், ஏன்பா உங்க பிரதர் வரலையே என்னன்னு கேட்டேன். அவருக்கும் இவருக்கும் சண்டை சார் அப்படின்னா, இறந்து போனவருக்கும் அவருக்கும் சண்டை. சரி, சண்டை தான், அதற்கு ஏன் வரல, மௌத்துக்கு வந்துட்டு தானே செய்யணும் அப்படின்னு கேட்கிற போது அவர் சொன்னாரு, இல்ல இறந்து போனவர் இருக்காருல்ல, அவர் சொன்னாராம், என் ஜனாசா கூட நீ வரக்கூடாது, என் மௌத்து கூட நீ வரக்கூடாது, என் முகத்துல நீ முழிக்க கூடாதுன்னு சொல்லியிருந்தாரு, அதனால அவர் வரல சார், அவர் வரணும்னு தான் பாக்குறாரு, இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வரல. அந்த வீம்பு. நான் சொன்னேன், வாங்க நான் அவர்கிட்ட போறேன், கூப்பிட்டு வருவேன், ஜனாசா இந்த நேரத்துல கூட அவர் அப்படி இருக்கக்கூடாதுன்னு போய் அவரை போய் பார்த்து பேசி, என்னன்னா அழுகிறாரு, என் தம்பி சார் சின்ன வயசு சார், இறந்துட்டான் சார் அப்படின்னு சொல்லி அழுகிறாரு. அப்பயே வர வேண்டியது தானே. அதுக்கப்புறம் கூப்பிட்டு வந்து சமாதானப்படுத்தி வச்சோம். வந்துட்டான், பாசம் இருக்கு. ஆனா அந்த பேசின அந்த வார்த்தைகள், கோபத்தால பேசின வார்த்தைகள் வந்து என்ன உறவுகளை பிரிக்குது, அப்படி துண்டாடுது. கோபம் வந்து ரொம்ப மோசமானது. இதற்கு அடிமையாகி விட்டால் இன்னும் கூட நம்ம எல்லாம் எப்படி தெரியுமா பேசிக்கிட்டு இருக்கிறோம்,
கோபத்தை பத்தி. கோபம்லாம் என் பிறவியிலே இருந்து வந்ததுங்க. நான் பிறந்ததுல இருந்து நான் கோபக்காரன். என்னமோ இவங்களுக்கு தான் அந்த கோபத்தை பட்டா போட்டு எழுதி கொடுத்தது மாதிரி பேசுவாங்க. கோபம் என்னுடைய பிறவிக்கணும். சின்ன வயசுல இருந்தே நான் எதுக்கு எடுத்தாலும் பட்டுன்னு கோபப்படுவேன். என் மூக்கு நுனியில இருக்கும் சார் என் கோபம் அப்படின்னு. இன்னும் கூட ஒரு சப்பக்கட்டு இருக்கு. கோபம் இருக்கிற இடத்துலதான் குணம் இருக்கும். கோபம் இருக்கிற இடத்துலதான் குணம் இருக்குமா? இது யார் சொன்னாலும் தெரியல. கோபம் இருக்கிற இடத்துலதான் குணம் இருக்குமா? என் மத்தவங்கள்ட்ட குணம் இருக்காதோ? கோபக்காரன்ட்ட மட்டும்தான் குணம் இருக்குமா? இப்படி எல்லாம் சப்பக்கட்டு. நாம இந்த கோபத்தை எல்லாம் என்னமோ அது நம்ம பெரிய ராயல்டி மாதிரி வச்சுக்கிட்டோம். அன்பார்ந்த சோதரர்களே, இந்த கோபத்திலிருந்து விலகி வாழக்கூடிய ஒரு நிலையில கோபத்தை வச்சு மனிதர்களை 3 வகையா பிரிக்கிறாங்க. கோப உணர்ச்சி அதிகமா இருக்கக்கூடியவங்க. எதுக்கெடுத்தாலும் கோபம், எதுக்கெடுத்தாலும் கோபம், என்ன சொன்னாலும் கோபம். இப்படிப்பட்ட நிலையில இருக்காங்க. இவர்கள் ரொம்ப மோசமான நிலையில இருக்கிறாங்க. இன்னும் சிலர் இருக்கிறாங்க. எப்படி இருக்கிறாங்கன்னு சொன்னா, கோபமே பட மாட்டாங்க. தேவைக்கு கூட கோபப்பட மாட்டாங்க. அப்படியே இருக்கக்கூடாது. இன்னும் சிலர் எப்ப தேவைக்கு கோபம் வருமோ அப்ப கோபப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிதான் இருந்திருக்காங்க. கோபமே பட்டது இல்லையா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? கோபம்னா கோபமே படக்கூடாதான், தேவைக்கு கோபப்படணும். தேவையில்லாததுக்கு கோபப்படக்கூடாது. ஆக அன்பார்ந்த சோதரே, இந்த சினம் என்பது ரொம்ப மோசமான ஒரு குணம். இந்த குணம் நமக்கு என்னென்னதெல்லாம் ஏற்படுத்தும் சொன்னால், இது போல நமக்கு நஷ்டத்தை ஏற்படுத்துறது எதுவும் கிடையாது. நமக்கு பொருளாதார இழப்பு கிடைக்கும், மன உளைச்சலை கொடுக்கும், தலை குனிவை கொடுக்கும், அநீதியை இழைக்க செய்யும், உறவை முறித்து விடும், ஆரோக்கியத்தை குன்ற செய்யும், ஹெல்த் போயிடும். ஹெல்த் எப்படி தெரியுமா போகுது? அறிவியலா இருக்கு. மருத்துவர்கள் சொல்றாங்க, இந்த பாடியில நான் சுவாசிக்கக்கூடிய அந்த காற்றுல ஆக்சிஜன் இருக்கு. அந்த ஆக்சிஜனை ஹார்ட்ல இருந்து பிளட் லங்ஸுக்கு அந்த ஆக்சிஜன் எடுத்து அந்த ஆக்சிஜனேட்டட் பிளட்டா நம்முடைய பிளட் வெசல்ல அது எடுத்துட்டு போகுது. ரத்த சிவப்பு அணுக்கள் சொல்லக்கூடிய ரெட் பிளட் கார்பசல்ஸ், அதுல ஹீமோகுளோபின் சொல்லிட்டு ஒரு முக்கியமான பொருள் இருக்கு. அந்த வேலை என்னன்னா, இட் இஸ் கால்டு ஆக்சிஜன் கேரியர். ஆக்சிஜனை எடுத்துட்டு போறது. அதை எடுத்துக்கிட்டு உடலின் பல பாகங்களுக்கு போகும். உடலுடைய பல பாகங்களுக்கு அது போகும். அப்படி போகக்கூடிய பாதையில நல்லா கவனிச்சுக்கோங்க, நாம கோபப்படுற நேரத்துல அந்த நரம்புகளில் ஓடக்கூடிய இரத்த ஓட்டம் பாதிக்கப்படுகிறது, கேப் உண்டாகும். அப்படி எடுத்துட்டு போகுதுல்ல, எடுத்துட்டு போற காலகட்டத்துல அப்படியே அங்கங்க சீரா போய்கள். கோவப்பட்ட உடனே நாம உடல் சூடாகும். நெருப்புக்கு சமம்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த மாதிரியானது. அது என்ன செய்யும், உடல்ல ஹீட்டை உருவாக்கும், பிளட் சர்க்குலேஷனை பாதிக்கும். பிளட் சர்க்குலேஷன் பாதிக்கப்பட்ட உடனே ஹார்ட்ல இருந்து, கிட்னில இருந்து, பிரெயின்ல இருந்து எல்லாமே பாதிக்கப்படும். இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாமே பாதிக்கப்படும். நமக்கு செக்ரீட் ஆகக்கூடிய ஹார்மோன்கள் பாதிக்கப்படும். கோபக்காரன் மிக சீக்கிரமே ஆன்ம பலத்தை இழக்கிறான். ஆண்மை பலத்தை இழந்து விடுகிறான். இதெல்லாம் வருது. கோவப்படக்கூடியவனுடைய கிட்னி சீக்கிரமா பாதிக்கப்படுது. கோவப்படக்கூடிய பிரெயின் சீக்கிரமா பாதிக்கப்படுது. கோவப்படக்கூடிய புத்தி கூர்மை சீக்கிரமாக பாதிக்கப்படுது. கோவப்படக்கூடியவனுடைய ஆண்மை பாதிக்கப்படுது. இதெல்லாம் அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள். எந்த ஒரு கோபக்காரன் இருக்கிறானோ அவன் கோவப்படக்கூடிய நேரத்துல ஒரு சில பாட்டு முக்கியமா என்ன செய்யும்னா, அது அதிகமா சூடாகுமா. அப்படி சூடாகிற போது அந்த இடத்துல கேன்சர் கூட உருவாகுது. இது மருத்துவ ரீதியில நம்ம பார்க்கக்கூடியது. ஆக உடல் ஆரோக்கியம் குன்றக்கூடிய நிலையில இருக்குது. ஆக இன்னும் பட்டியலிட்டுக்கிட்டே போகலாம். கோபங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஆனா நாம் என்ன செய்யறோம், அதை நம்முடைய சொத்தா பாதுகாத்து வந்துகிட்டு இருக்கணும். அப்பப்ப அதை என்ன செய்யணும், அதுல இருந்து கொஞ்சம் எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். மக்களுக்கு எல்லாம் இந்த என்னுடைய சொத்தை நீ வச்சுக்கோன்னு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஆக அன்பார்ந்த சோதனை, இது எதனால ஏற்படுது? இந்த கோபம் ஏற்படுவதற்கான காரணங்கள் என்ன? இதை கட்டுப்படுத்த முடியுமா? எனக்கெல்லாம் கோபம் வந்துச்சுன்னா என்னால என்ன செய்வேனே தெரியாது அப்படிமா. கட்டுப்படுத்த முடியுமா? முடியும்.
இதனை எப்படி கட்டுப்படுத்தணும்னா எப்படி கட்டுப்படுத்தணும், இதைத்தான் இன்னைக்கு உங்கள் மத்தியில ஒரு சில வார்த்தைகளை உங்களுக்கு நான் சொல்ல போறேன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ்ஸர்ராஇ வத்தர்ராஇ வல்காலிமீனல் கய்ஸ் வல்ஆஃபீன அனின் நாஸ் வல்லாஹு யுஹிப்புல் முஹ்ஸினீன். அல்லாஹ்வுடைய வார்த்தை. அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்றான்? தக்வாதாரி, இறை அச்சம் உடையவர்கள் யார் தெரியுமா? அவர்கள் இன்பமான செல்வ நிலையிலும் துன்பமான ஏழ்மை நிலையிலும் இறைவனின் பாதையில் செலவு செய்வாங்க. இது தக்வாதாரியினுடைய ஒரு குணம். அடுத்து சொல்றான், தவிர கோபத்தை அவர்கள் அடக்கிக் கொள்வார்கள். தக்வாதாரி, பயபக்தி உடைய இந்த தக்வாதாரிகளுடைய இறையச்சம் உடையவர்களுடைய ஒரு தன்மை என்ன தெரியுமா? கோபத்தை அடக்கிக் கொள்வாங்க. கோபத்தை அடக்காம கோபம் பட்டுக்கிட்டே இருந்தோம்னா நம்முடைய தக்வால குறை இருக்குன்னு அர்த்தம். நம்முடைய தக்வா முழுமையா இல்லை. நம்முடைய அந்த இறை அச்சம் என்பது சரியா இல்லைன்னு அர்த்தம். இறையச்சம் உடையவன் எதுக்கு கோவப்படணுமோ அதுக்கு மட்டும்தான் கோவப்படுவான், அனாவசியமா கோவப்பட மாட்டான். ஆக அன்பார்ந்த சோதர்களே, அல்லாஹ் சொல்றான், கோபத்தை அடக்கிக் கொள்வார்கள், மனிதர்கள் செய்யக்கூடிய பிழைகளை மன்னிக்கக்கூடியவர்கள். இவ்வாறு அழகாக நன்மை செய்வோரையே அல்லாஹ் நேசிக்கிறான் என்பதாக இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் பதிவாயிருக்கு திருமதியில. சொல்றாங்க, ஒருவருக்கு பிறர் மீது கோபத்தை வெளிப்படுத்த சக்தி இருந்தும், ஒரு முதலாளி இருக்கிறாரு, அவர்கிட்ட வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளி ஏதோ செஞ்சிட்டாரு, அவர் மேல கோபப்படுறதுக்கு அவருக்கு உரிமை இருக்கு, அவர் மேல சக்தி இருக்கு. இப்படி இருந்தும் அவர் அதனை அடக்கி கொண்டார். அவர் மேல கோபப்படாம அவரோட நல்ல முறையில் நடந்து கொண்டால் மறுமையில் அவரை தலைமையாளர்களுடன் அல்லாஹ் அழைப்பான். தலைமையாளர்கள்னா யாரு? தலைமையாளர்கள் எங்க இருப்பாங்க? சொர்க்கம்ங்கிறது சாதாரண ஒரு சொர்க்கம்லாம் கிடையாது. நீங்களோ நானோ அப்படிலாம் நினைக்கிறது இல்லை. சொர்க்கம் என்பது என்ன கிடையாது, ஒரு சொர்க்கம் கிடையாது. 100 அந்தஸ்துகளை கொண்ட 100 சொர்க்கம் இருக்கு. சொர்க்கம்ங்கிறதுல 100 அந்தஸ்துகள் இருக்கு. 100 அந்தஸ்துகள் இருக்கு. முதல் அந்தஸ்துக்கும் இரண்டாவது அந்தஸ்துக்கும் இடையிலேயே பூமிக்கும் வானத்திற்கும் நடுவில் இருக்கக்கூடிய அளவுக்கான வித்தியாசங்கள் இருக்கு. அதுல கிடைக்கக்கூடிய இன்பங்கள், சுகங்கள், இதெல்லாம் வித்தியாசம். பூமிக்கும் வானத்துக்கு நடுவில் 1வது அந்தஸ்துக்கு 2வது அந்தஸ்துக்குன்னா 100வது அந்தஸ்துல இருக்கக்கூடிய சொர்க்கத்தின் பெயர் தான் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். அதனாலதான் நீங்க எப்பயுமே சொர்க்கத்தை கேட்டீங்கன்னா சொர்க்கத்துல் ஃபிர்தௌஸ், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கேளுங்க அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கலாம். இந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் இருக்கக்கூடிய மக்கள் தான் தலைமையாளர்கள். இந்த தலைமையாளர்கள் யாரு? நபிமார்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், முத்தகீன்கள், முஹ்லிஸீன்கள், இந்த முஹ்சினீன்கள், இவங்க தான் தலைமையாளர்கள். ஆக இத்தகைய தலைமையாளர்களோடு யார் இருப்பாங்க? தனக்கு வரக்கூடிய கோபத்தை காட்டக்கூடிய நிலையில் சிலர் இருந்தும் அதனை காட்டாது அந்த கோபத்தை அடக்கி கொள்ளக்கூடியவருக்கு அல்லாஹ் என்ன பதவியை கொடுக்கிறான்? தலைமையாளர்களோடு அல்லாஹ் அவர்களை எழுப்புவான். இறுதியாக அவர் விரும்பக்கூடிய ஹூருலைன் பெண்களை தேர்வு செய்ய அல்லாஹ் சலுகை அளிப்பான். இது யாருக்கு? கோபத்தை கட்டுப்படுத்தக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பரிசு. ஏன்னா கோபத்தை அடக்கிட்டானா முடிஞ்சு போச்சு. பொறுமை வந்துடும், புரிஞ்சு போவான், அந்த சூழ்நிலையை ஏற்று நடப்பான், விட்டு கொடுத்து போவான், எல்லாமே நடக்கும். ஆக இந்த கோபம் மட்டும் குறைஞ்சிருச்சுன்னா பொறுமையிலிருந்து டாலரன்ஸ்ல இருந்து எல்லாமே வந்துடும். ஆகவே அன்பார்ந்த சகோதரர்களே, கோபத்தை கட்டுப்படுத்தணும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் புகாரியில வந்திருக்கு. சொல்றாங்க, ஒரு மனிதர் வர்றாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட யார சொல்லலாம், எனக்கு ஏதாவது உபதேசம் செய்யுங்களேன் அப்படின்னு கேட்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க கோபப்படாதீங்க. உடனே அவங்க மறுபடியும் திருப்பி கேட்குறாங்க, யார சொல்லலாம், இன்னும் ஏதாவது சொல்லுங்களேன். மறுபடியும் சொல்றாங்க, நீ கோபப்படாத. மறுபடியும் கேட்கிறாரு, யார சொல்லலாம், இன்னும் எனக்கு ஏதாவது சொல்லுங்களேன், நீ கோபப்படாத. இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அந்த வரிசையில இதுல விளக்கம் சொல்லக்கூடிய முஹத்திஸீன்கள் சொல்றாங்க, அந்த நபர் எதுக்கெடுத்தாலும் கோபப்படக்கூடியவராக இருந்தாங்க. அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, அந்த மனிதரை பார்த்து, நீ திருந்த வேண்டிய ஒரு குணம் இந்த கோபம், கோபத்தை நீ கட்டுப்படுத்திக்கிட்டீங்கன்னா நீ நல்லா இருப்ப என்கிற அறிவுரையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செஞ்சாங்க. ஆக அன்பார்ந்த சகோதரர்களே,
கோபத்தை நாம அடக்கணும். கோபங்கிறது பிறவி குணம் கிடையாது. கோபங்கிறது கட்டுப்படுத்த முடியாத ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அதனை அடக்கலாம், அதனை கட்டுப்படுத்தலாம், அதனை எதிர்கொள்ளலாம். அது வரபோது எப்படி அடக்கலாம் என்பதையும் இஸ்லாம் நமக்கு காட்டி தந்திருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய அந்த ஹதீஸ் புகாரில பதிவாயிருக்கு. யார் கஷ்டங்கள் ஏற்படும் போது, நல்ல கவனிங்க, முக்கியமான ஹதீஸ், யார் கஷ்டங்கள் ஏற்படும் போது அதை சகித்து கொள்ள வேண்டும் என்று எண்ணுகிறாரோ, நினைக்கிறாரோ, ஏதாவது கஷ்டம் வருது, ஒரு நஷ்டம் வருது, ஒரு இழப்பு வருது, யாருன்னா இந்த இழப்பை நான் சகித்து கொள்ளக்கூடிய சக்தியை எனக்கு குடுன்னு சொல்லி யார் நினைக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் சகிப்பு தன்மையை வழங்கி விடுவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வார்த்தை. ஆனா நம்ம அந்த மாதிரிலாம் நினைக்கிறது இல்லை. ஒரு கஷ்டம் வந்த உடனே புலம்ப ஆரம்பிச்சிடறோம். என்னென்ன மாதிரி புலம்பணும் அப்படிங்கிறது தெரியாம புலம்புறோம், கை சேதப்படுவோம், அல்லாஹ் மீதான நம்பிக்கையை இழந்து விடுவோம். அல்லாஹ் உனக்கு கண் இல்லையா? என் வீட்டுலதான் இது நடக்கணுமா? யாராவது இறந்துட்டா எனக்குத்தான் இந்த நஷ்டம் ஏற்படணுமா? நான் தான் தொழுகிறேனே, 5 நேரம் தொழுகிறேனே, நோம்பெல்லாம் வைக்கிறேன், எல்லாத்தையும் கரெக்டா தானே இருக்கிறேன், எனக்கே இந்த மாதிரி, என்னையத்தான் நீ இந்த மாதிரி சோதிக்கணுமா என்று அல்லாஹ்வை பழிக்கக்கூடிய நிலைக்கு கூட ஆளாகி வர்றாங்க. நல்ல ஈமான், நல்ல தக்வா, நல்ல இல்மு, நல்ல அஹ்லாக், நல்ல அமலன் சாலிஹா செய்துகிட்டு இருக்கக்கூடிய நல்ல மனிதர்கள் கூட இதுல அல்லாஹ்வுடைய சோதனையின் போது என்ன செஞ்சிடறாங்க? சோரம் போயிடுறாங்க, விட்டுறாங்க, தங்களுடைய நிலையிலிருந்து மாறி போயிடுறாங்க. அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கஷ்டங்கள், நஷ்டங்கள், இழப்புகள் ஏற்படுற போது அதை சகித்து கொள்ளணும்னு சொல்லி யார் நினைக்கிறார்களோ, யார் எண்ணுவார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சகிப்பு தன்மையை தர்றான். சகிப்பு தன்மைங்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 தன்மைகளை உள்ளடக்கியது. டாலரன்ஸ் என்பது 3 தன்மைகளை உள்ளடக்கியது. ஒண்ணு என்ன தெரியுமா? பொறுத்து போதல், பேஷன்ஸ், பொறுமையை கொண்டது சகிப்பு தன்மை. பொருந்தி போதல், அந்த சூழ்நிலை என்ன சூழ்நிலை ஏற்பட்டிருக்கோ அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நடக்கக்கூடிய தன்மை பொருந்தி போதல். 3வது என்ன தெரியுமா? விட்டு கொடுத்தல். அந்த சூழ்நிலைக்கு எதை விட்டு கொடுக்கணுமோ அதை விட்டு கொடுத்து நடக்கக்கூடிய இந்த 3 தன்மைகளையும் கொண்டதுதான் டாலரன்ஸ், சகிப்பு தன்மை. ஆக அன்பார்ந்த சோதர்களே, இந்த சகிப்பு தன்மையை யார் நாடுவாரோ அல்லாஹ் அவருக்கு அந்த சகிப்பு தன்மையை வழங்குகிறான். கோபத்தை எப்படி கட்டுப்படுத்தணும்? அதுக்கு முன்னாடி கோபம் ஏன் ஏற்படுது இதையும் பார்த்துருவோம். கோபம் ஏன் ஏற்படுது? ஃபர்ஸ்ட் இயலாமை. நமக்கு எதையும் செய்ய முடியல அப்படின்னா இன்னபிலிட்டின்னு சொல்லக்கூடிய அந்த இயலாமை. அப்போ நமக்கு கோபம் வரும், என்னால இது முடியலையே சே அப்படின்ட்டு கோபம் வருது. இயலாமையின் போது நம்மள்கிட்ட என்ன சக்தி இல்லையோ, என்ன ஆற்றல் இல்லையோ, என்ன ஸ்கில் இல்லையோ அதெல்லாம் நமக்கு கோபத்தை உருவாக்கக்கூடிய ஒரு நிலைக்கு ஏற்படும். அதனால என்ன செய்வோம் அப்படின்னா மற்றவங்க மேல கோபப்படுவோம். ஆபீஸ்ல ஏதாவது ஒரு ஏற்பட்டுருந்துச்சுன்னா, அவருக்கு முடியலைன்னா இங்க காட்டுவாங்க, பொண்டாட்டி மேல, புள்ள மேலைகள் எல்லாம் அதை காட்டுவாங்க. ஆகவே அன்பார்ந்த சோதர்களை, இயலாமையின் போது இந்த கோபம் வரும், இல்லாமையின் போது கூட அந்த கோபம் வரும். இல்லாமைன்னா வெறும் காசு பணம் மட்டும் இல்லை, நமக்கு டேலண்ட் இல்லை, நமக்கு ஸ்கில் இல்லை, நமக்கு அறிவு குறைவு இருக்கு அப்படிங்கிற அந்த இல்லாமை இருந்தாலும் நமக்கு என்ன செய்யும்? மற்றவங்களை பார்த்து பொறாமையப்படுவோம். நமக்கு அந்த பொறாமை தீ வரும். நமக்கு என்ன வரும்? நமக்கு அவங்க மேல அவதூறு பேசக்கூடிய மற்ற குற்றங்களை எல்லாம் செய்யக்கூடிய ஒரு நிலைக்கான கோபத்தை உண்டாகும். அதே மாதிரி பெருமை, யாருக்கெல்லாம் பெருமை இருக்கோ அவங்களுக்கெல்லாம் கோபம் நல்லா இருக்கும். அவங்கள ஒரு குறை சொல்லக்கூடாது. பெருமையாளர்களிடத்துல நீங்க ஒரு குறையை மட்டும் சொல்லி பாருங்களேன். பெருமை அளிக்கக்கூடிய ஆள்கிட்ட போய் ஒரு குறை சொல்லுங்க, அவ்வளவுதான், அவங்க மேல அப்படியா பாய்ஞ்சிருவாங்க. யாரா எனக்கு சொல்றது அப்படின்னு பாய்வாங்க. ஸோ இந்த பெருமையும் இந்த கோபத்திற்கான காரணமா இருக்கு. எக்ஸ்பெக்டேஷன், எதிர்பார்ப்பு, நிறைய எதிர்பார்ப்புகள் நம்மள்ட்ட இருக்கு. நிறைய எதிர்பார்ப்பு, கொஞ்சம் நெஞ்ச எதிர்பார்ப்புலாம் கிடையாது. நமக்கு ஒரு கார் இருந்தாலும் பத்தாது, 10 கார் வேணும். ஒரு வீடு இருந்தாலும் பத்தாது, 10 வீடு வேணும். தெருவில் போற போது சொல்றாரு, ஒருத்தர் சொன்னாரு, சார் எனக்கு ஒரு பெரிய குறை இருக்கு. என்ன குறைன்னு? தெருவில் போனேன்னா பெரிய பெரிய வீடுகளை எல்லாம் பார்ப்பேன், நல்லா கட்டப்பட்ட வீடுகளை பார்த்துட்டு
இது மாதிரி நமக்கு ஒரு வீடு வேணும், இது மாதிரி நமக்கு ஒரு பெரிய பங்களா மாதிரி, இது மாதிரி பெரிய பங்களா நமக்கு இல்லையே, இது மாதிரி வேணும். அதே மாதிரி கார் போகும், ரோட்ல போற போது ஒவ்வொரு காராக பார்ப்பேன், இந்த மாதிரி கார் இல்லையே, இந்த மாதிரி கார் இல்லையே, இதனால எனக்கு ரொம்ப மன உளைச்சல் ஏற்படுது அப்படின்னு வந்து என்கிட்ட வந்து நின்றார் கவுன்சிலிங். என்ன மாதிரின்னு பாருங்க. பார்க்குற போது வீடு அல்லாட்ட கேளுங்க, யாரெல்லாம் எனக்கு நல்ல வீட்டை கொடு, நல்லா இருக்கா, பார்க்கறதுக்கு அழகா இருக்கா, யாரெல்லாம் இது மாதிரி ஒரு வீடை கட்டக்கூடிய அளவுக்கான டேலண்ட்டை கொடு, அறிவை கொடு, செல்வத்தை கொடு, செல்வாக்கை கொடு, நல்ல வேலையை கொடு, நல்ல வருமானத்தை கொடு. இப்படி அல்லாட்ட முறையிட்டு அவனிடத்துல தேவைகளை பிரார்த்தனையா முறையிட்டு அதற்கான முயற்சியிலே எடுக்கணும். என்ன செய்யணும்? உழைச்சாதான் கூலி. அதையும் ஆச்சு. இஸ்லாம் வந்து என்ன செய்யல, நீ துவாவை மட்டும் கேட்டுட்டு நீ பாட்டுக்கு வீட்டுல மூலையில உட்காந்துரு, உனக்கு கொண்டாந்து கொட்டுறேன்னு எல்லாம் சொல்லல. உழைச்சாதான் கூலி, உழைக்காம கூலி கிடையாது. அதற்கான முயற்சியும் அதற்கான எல்லா விதமான ஏற்பாடுகளையும் நாம செஞ்சா அதுல அல்லாஹு தாலாவிடத்துல அதை செஞ்சுட்டு அல்லாஹ்விடத்துலயும் துவா கேட்கணும், அல்லாஹ் அதை ஏற்படுத்தி தருவோம். ஆனா நாம் என்ன செய்யறது இல்ல, நம்ம கற்பனையில மட்டும் நிறைய பேர் எனக்கு ஒரு மாணவன் வந்தான், ஒரு ஸ்டூடெண்ட் வந்தான், சார் எனக்கு என்னன்னா எப்ப பார்த்தாலும் படுத்த போதெல்லாம் எனக்கு இப்படித்தான் வருது, நான் இப்படி இருக்கிற மாதிரி, இந்த மாதிரி இருக்கிற மாதிரி, அந்த மாதிரி இருக்கிற மாதிரி, பெரும் பெரும் பணத்தை திடீர்னு எனக்கு யாரோ ஒருத்தர் கொண்டாந்து ஒரு 25 கோடி ரூபாய் கொடுத்தாங்க சார், நான் அதை வச்சு இத்தனை வீடு கட்டி இப்படி எல்லாம் இருக்கிற மாதிரி எல்லாம் எனக்கு கனவு வருது சார். கனவு இல்லை, படுத்தாலே அந்த மாதிரி நினைப்பு வருது சார் அப்படின்னு. கனவு காண்றதுல ஒண்ணுது இல்லை, அல்லாஹ்விடத்துல துவா கேளுங்க, இந்த மாதிரிலாம் இருக்கலாம்ங்கிற அந்த திட்டங்களை நீங்க தீட்டுங்க, அல்லாஹ்விடத்துல ஒப்படைங்க, அதற்கான முயற்சி செய்யுங்க. ஆனா இந்த மாதிரினா 25 கோடி எல்லாம் கிடைக்குமா உட்கார்ந்த இடத்துல? சும்மா அதற்கான முயற்சி, அதற்கான உழைப்பு, அதற்கான திட்டங்கள், யாரையும் ஏமாற்றக்கூடாது. இஸ்லாமிய அடிப்படையில ஹலாலான முறையில சம்பாத்தியம் வேணும். ஒரே நாள்ல அப்படி மேல போயிடணும் அப்படின்னா அடுத்த நாள் கீழே வந்து விழுந்துருவான். ஞாபகம் வச்சுக்கோ. ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின்ஸ் த ரேஸ் அப்படிம்பாங்க. மெதுவாத்தான் போகணும். இஸ்லாம் எங்கேயுமே மாடரேட், அந்த நடுத்தரமான இதைத்தான் சொல்லுது. நடுத்தரமானது. அப்படி போறவங்க தான் எப்படி இருப்பாங்க, கடைசி வரைக்கும் அந்த செல்வ நிலையிலேயே இருப்பாங்க. இல்லைன்னா எந்த வேகத்துல போனாலும் அந்த வேகத்துல டப்புன்னு கீழே விழுந்துருவோம், ரொம்ப அவமானப்படுவோம், மக்கள் மதிப்பிழந்து போவோம். அதனால ஹராமான வழியில இருக்கக்கூடாது. ஆக அன்பார்ந்த சோதர்களே, எதிர்பார்ப்பு, எக்ஸ்பெக்டேஷன் நிறைய இருக்கு. எதிர்பார்ப்பு இந்த எதிர்பார்ப்பு கோபத்தை உண்டாக்குவதற்கு ஒரு காரணமாக இருக்கு. அதே மாதிரி டிஸ்டர்பன்ஸ் இருக்கிறாரு, இவரு கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு, பேசிக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காரு, கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு, அவரை இப்படி தட்டிக்கிட்டே இருந்தாருன்னா, குத்திக்கிட்டே இருந்தாருன்னா அது கோவம் வரும். என்ன நீ அது கோவம் வரும். டிஸ்டர்பன்ஸ் சாதாரண சின்ன விஷயத்தை சொல்றேன். இது மாதிரி நாம செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த காரியத்துல யாராவது டிஸ்டர்ப் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடனே கோவம் வந்து. ஏன்னா டிஸ்டர்பன்ஸ் நம்மளுக்கு ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. மைண்ட்ல இருந்து பாடியிலையும் நம்ம வந்து இந்த டிஸ்டர்பன்ஸை நிறைய உணர்வோம், அதனால கோபம் வருது. அதனால அது ஒண்ணு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட், இதனால இன்னும் நிறைய இருக்கு, நேரம் சுருக்கமா இருக்கிறதுனால அன்பார்ந்த சகோதரர்களே, இப்படி சில காரணங்கள்லாம் இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆக இந்த கோபம் நமக்கு வந்துருச்சுன்னு சொன்னா அதனால என்னென்ன நஷ்டம் ஏற்படும் இப்பதான் சொல்லி முடிச்சு. பொருள் நஷ்டம், நமக்கு பொருள் நஷ்டம் ஏற்படும். மன உளைச்சலுக்கு ஆளாவாங்க, மன நோயாளி ஆயிரும். மன உளைச்சலுக்கு ஆளாகி என்ன செஞ்சிருவாங்க, கடைசியில வேறு மாதிரி முடிவுகள் எல்லாம் ஏற்படும். அதனால நிறைய பேர் தூக்கமே வர்றதில்லை. கோபத்துல நடந்த ஒரு செயல் தூக்கம் வராங்க. ஒன்றும் இல்லை, ஒருத்தர் ஒரு ஃபேமிலி கவுன்சிலிங்ல வந்தாங்க, கணவன் மனைவி 2 பேர் வந்தாங்க. வந்தபோது அந்த கணவனுக்கு மனைவிக்கு நடந்த ஒரே ஒரு நிகழ்வு, அதில் கோவப்பட்டு புருஷன் பொண்டாட்டியை அடிச்சிட்டாங்க. 2 தரப்புலையும் கூப்பிட்டு வந்திருந்தாங்க. அந்த பொண்ணு என்ன சொல்லுது, இவரோட நான் வாழவே மாட்டேன். ஏமா வாழ மாட்டேன், என் மேல ரொம்ப நல்ல அன்பா பாசமா தான் இருந்தாரு, அடிச்சிட்டாரு. எத்தனை டைம் அடிச்சாரு? ஒரு 2-3 அடி அடிச்சாரு. எத்தனை டைம் அடிச்சாரு? ஒரே ஒரு டைம் தான் அடிச்சாரு. இப்போ ஒரு டைம் தான் அடிச்சாரு. 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. ஏமா 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க, இப்ப போய் நீ வந்து இவரை டைவர்ஸ், எனக்கு புலா வேணும்னு கேட்குறியம்மா, இது எப்படிமா சரியானது? உன் பிள்ளைகளுக்கு தகப்பன வேண்டாமா? வேண்டாம். ஏமா வேண்டாம்? என் புருஷன் என்னைய அடிச்சிட்டாரு.
எதுக்கு அடிச்சிட்டாரு? 2 பேருக்கு நடுவில் சண்டை வந்துச்சு, அவர் கோவப்பட்டு என்னையும் அடிச்சிட்டாரு. அவர் சொல்றாரு, நான் 1000 தடவை மன்னிப்பு கேட்டேன் சார், எத்தனை முறை வேண்டுமானாலும் நான் இன்னும் மன்னிப்பு கேட்க தயாரா இருக்கேன் சார். சார் வேண்டாம் சார், இப்பெல்லாம் வேண்டாம். ரொம்ப ஸ்டபானா நிக்குது அந்த பொண்ணு. இல்ல, அவர் சொல்றாப்புல, எனக்கு இவ படுத்தின பாட்டுல எனக்கு மன உளைச்சல் தாங்க, மேல அன்பு வச்சிருக்கேன் சார், அடிச்சுட்டேன் சார், தெரியாம தான் சார் அடிச்சிட்டேன், கோபத்துல அடிச்சிட்டேன் சார், இது மேல அன்பா இருக்கிறேன் சார், பாசமா இருக்கிறேன் சார், நீ மன்னிக்கவே மாட்டேங்கிறான் சார், கெஞ்சிறான், கதறான், மன உளைச்சலுக்கு ஆளாகி என்னால வேலையே செய்ய முடியல சார். ஏன், எதனால? அந்த கோபத்துல அடிச்ச அந்த ஒரே காரணம். கடைசி வரைக்கும் நின்றுச்சு. எங்கெங்கயோ நீங்க எனக்கு புலாகம் வாங்கி கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்றாருந்தா உங்கள்ட்ட பேசுறேன், இல்லைன்னா மாட்டேன், மனைவி சொல்லுது. கடைசியில அவர் சொன்னேன், நீங்க 2 பேரும் போயிட்டு வாங்க அப்படின்னு அனுப்பி விட்டுட்டேன். இதுக்கு தீர்ப்புகள் பின்னாடி சொல்லலாம், இதுக்கு பின்னாடி பார்த்துக்கலாம். இப்ப இந்த டென்ஷன் சொன்னேன் நான் அவர்கிட்ட, ஒரு வாரம் ஆகட்டும், பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க, பிள்ளைகள்லாம் அம்மா அம்மான்னு கெஞ்சிறாங்க, புள்ள பாசத்தை கூட தியாகம் செய்யக்கூடிய அளவுக்கு கோபம் இருக்கு. பொதுவா பிள்ளைகள்லாம் என்ன செஞ்சிருவாங்க, மறந்துடுவாங்க. போய் நான் சொன்னேன், கொஞ்சம் ஆகட்டும், ஒரு வாரம் இருக்கட்டும், அவங்க அம்மா வீட்டுல போயிருக்கட்டும், உங்களை பார்க்குற அந்த போதெல்லாம் நீங்க அடிச்சது யாவும் வந்துகிட்டே இருக்கும், அதனால அது எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். அவங்க அம்மா வீட்டுல இருந்து என்ன சொல்றாங்க, வேண்டாம் சார், சேர்த்து வச்சிருங்க சார் அப்படின்னு பெத்த தாயை தகவல் கெஞ்சிறாங்க. உங்களுக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு. கடைசியில அந்த பெண்மணி அவங்க அப்பா அம்மா 2 பேரோட போய் நீங்க கொஞ்ச நாள் இருக்கட்டும். 1 நாள் இருந்துச்சு, 2 நாள் இருந்துச்சு, 3 நாள் இருந்துச்சு. அந்த பொண்ணுக்கு 2 தம்பி, 2 தம்பிகளுக்கு கல்யாணம் பண்ணி பொண்டாட்டி பிள்ளைங்க அவங்க இருக்கிறாங்க. அங்க போய் இருந்துச்சு, பார்த்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 3 நாள் கழிச்ச உடனே அந்த பிள்ளைய தனியா அனுப்பும். அவங்க பேரண்ட்ஸோட வந்தாங்க. வந்து அந்த பிள்ளைகிட்ட கேட்டேன், 3 நாள் உங்க அப்பா வீட்டுல இருந்தீங்க, உனக்கு ரொம்ப சுதந்திரம் நிறைய கிடைச்சிருக்குமே. இல்லை சார், அது ஏன்னு கேட்டேன். என் வீட்டுக்காரர் மாதிரி யாரும் பார்க்க முடியாது சார். வீட்டுக்காரர் அவ்வளோ ஒரு அன்ப பாசமா இருப்பாரு. அவர் எனக்கு காஃபியெல்லாம் போட்டு கொண்டாந்து காலையில கொடுப்பாரு சார். என் பிள்ளைகளெல்லாம் பார்த்துப்பாரு, என் பிள்ளைகளெல்லாம் தேடுது சார். நீ தான் சொன்னேன், என் பிள்ளைகளெல்லாம் ஒன்றும் பார்க்க மாட்டேன், எனக்கு ஒன்றுமே இல்லை, பிள்ளையே வேண்டாம், நான் போறேன்ட்டு போனேன். இல்லை சார், அப்பந்தான் அதுக்கு நசீகத் பண்ணது. ஏன்னா அந்த நேரத்தில் நசீகத் பண்றது கேட்கறதுக்கு கூட அதுக்கு காது இல்லை. ஒரு 3 நாள் கழிச்ச உடனே அந்த தனிமையில, அது இன்னொரு தன்னுடைய பெத்த வீடு தான், ஆனா தம்பிகளுடைய மனைவிகள் மத்தியில் அது இருக்கிற போது அதை ஃபீல் பண்ணிட்டு சொல்லிச்சு, உன் வீட்டுக்காரரை மன்னிச்சிடாம. நான் அப்பவே மன்னிச்சிட்டேன் சார், வீட்டுல இருக்கிற போதே மன்னிச்சிட்டேன் சார் அப்படின்னு. அல்ஹம்துலில்லாஹ். உங்க வீட்டுக்காரோட சேர்ந்து போய் இருந்துறியாம போயிடுறேன் சார். வீட்டுக்காரோட கூப்பிட்டேன், அவரும் வந்தாரு. கூட்டிட்டு போய் அவங்க மேல ஒரு நல்ல பாசமா பேசிட்டு வாங்கினேன். வந்தாங்க, 2 பேரும் போயிட்டாங்க. ஆக கோபங்கிறது அந்த நிமிஷ நேரத்துல எடுக்கிற முடிவுகள் இருக்கு பாருங்க, ரொம்ப மோசமானது. அப்படி கெட்டு சீரழிஞ்சு போன கணவன் மனைவிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க, நிறைய பேர் தெரிஞ்சுட்டாங்க. நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், ஜனாசாவுக்கு கூட வராத, என் முகத்தை கூட முடிக்காத என்கிற ரீதியில எந்த இதுக்கு சேரலைன்னா கூட நல்லது கெட்டதுல சேரணும்பாங்க. அந்த மாதிரி கூட சேர விடாம தடுத்த அந்த கோபங்கள் இன்னைக்கு சீரழிச்சுக்கிட்டு தலை குனிவே ஏற்படும். கோபத்துல தன்னிலையை மறந்து நாம் செய்யக்கூடிய அந்த செயல்கள் மக்கள் மத்தியில தலைக்குனிவே ஏற்படும். நிறைய இதை நான் பார்த்துருக்கேன். கோபத்துல செய்யக்கூடிய அந்த செயல்கள், ஒருத்தர் என்ன செஞ்சார் அப்படின்னா, கோபத்துல தன்னுடைய மேல போட்டிருந்த அந்த ட்ரெஸ் எல்லாத்தையும் கிழிச்சு எரிஞ்சிட்டு கீழே பேண்ட் சட்டை எல்லாம் நான் இப்படியே போயிடுறேன். கோபத்தினுடைய விளைவுகளை பாருங்க. ஒரு கவுன்சிலிங்ல வந்ததுல ஒரு கணவர் என்ன செய்யறாரு, கணவன் மனைவி சண்டை தான், நிறைய கணவன் மனைவி சண்டை தான் வருது. அதனால யோசிச்சுக்கோங்க, நீங்க கொஞ்சம் பார்த்து பக்குவமா இருந்துக்கோங்க. இந்த கணவன் மனைவி சண்டையில அந்த கணவன் என்ன செய்யறாரு, படுத்துற பாடு தாங்க முடியலன்னு சொல்லி சட்டையெல்லாம் கிழிச்சிட்டு பேண்டெல்லாம் கழட்டிட்டு அப்படியே போயிட்டாரு. போய் நான் போறேன் அப்படின்னு ரோட்ல ஓடிட்டார். ஓடினதுக்கு அப்புறம் தான் அவருக்கு தெரிஞ்சு, என்னடா இது அப்படின்னு. கொஞ்ச நேரத்துல அவரை என்ன பாய் அப்படின்னு எல்லாரும் கேட்ட உடனே திரும்பி வீட்டுக்கு வந்தேன், அன்னையில இருந்து நான் வெளியில போறதுக்கே வெக்கமா இருக்கு சார். தலைக்குனிவுல ஏற்படுத்தும். நமக்கு என்ன செய்யறோம் எது செய்யறோம்லாம் தெரியாது. ஆகவே அன்பார்ந்த சோதரர்களே, இது கோபத்தால அநீதி இழைக்கும்.
நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, நீங்க கோபத்தோட இருக்கிற போது நீங்கள் தீர்ப்பு செய்யாதீர்கள். ஒரு தீர்ப்பு செய்யக்கூடிய நீதிபதி கோபத்துல இருக்கக்கூடாது. இதுல கூட வேல்யூஷன்ல கூட சொல்லுவாங்க, பேப்பர் திருத்துற வேலையில சொல்லுவாங்க, உனக்கு ஏன்டா மார்க் கம்மியாயிருச்சு, என்னன்னு தெரியுது, எங்க வாத்தியார் அவர் பொண்டாட்டியோட சண்டை போட்டு வந்திருப்பான்னு நினைக்கிறேன் அப்படிம்பாங்க. இப்படி சொல்லுவாங்க. அதே மாதிரியே நிறைய பேர் திருத்துற போது என்ன செய்வாங்க, கோபத்தோட வந்திருப்பாங்க. பார்த்தா ஒரு அரை மணி நேரத்தில் திருத்திட்டு போயிடுவாங்க. அந்த திருத்த வேண்டிய கால அளவு வந்து மினிமம் 3 hours. 1/2 hourல திருத்திட்டு போவாங்க. சரியா பண்ணியிருப்பாங்களா? ஏன் கேட்டா சொல்லுவாரு, காலையில வர்ற போது எனக்கு அவளுக்கு சண்டை வந்துருச்சு, அதை போய் மறுபடியும் தொடரணும், அதுக்காக போறேன் அப்படின்னு தொடர்றதுக்காக வேகமா திருத்திட்டு போறாரு. பாவம், அந்த திருத்தப்பட்ட பேப்பர் எப்படி இருக்கும்? ஆகவே அன்பார்ந்த சோதரர்களே, கோபத்துல அநீதம் இழைத்து விடுவோம். அதே மாதிரி உறவு முறிஞ்சு போகும். இன்னைக்கு நிறைய உறவு, ஒரு ஒரு 3 பேர் சகோதரர்கள் வந்தாங்க, சொத்துல பிரச்சனை. 3 பேரும் ஒரு சின்ன ஒரு ஸ்கொயர் ஃபீட் அளவுக்கு கூட விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கோபம், அவனுக்கெல்லாம் நான் கொடுக்க மாட்டேன், இவனுக்கு நான் கொடுக்க மாட்டேன். இந்த கோபம் உறவுகளை குறித்து தொங்கட்டும். அப்படியே சிலத்து ரஹம் என்று சொல்லக்கூடிய இரத்த பந்த உறவு சாதாரணது கிடையாது. இரத்த பந்த உறவை இந்த உலகத்தை படைத்த அந்த நேரத்துல மனிதர்களை ஜின்களை படைப்பதற்கு முன்னாடி சிலத்து ரஹ்மத்தான் அல்லா படைத்தான். சிலத்து ரஹ்மன் இரத்த பந்த உறவு. இந்த இரத்த பந்த உறவு எங்க இருந்துச்சு? அர்ஷ பிடிச்சி தொங்குச்சு. என் ரட்சகனே எனக்கு நீ தீர்ப்பு செய் அப்படின்னு சொல்லுச்சு. முதல்லயே அது தீர்ப்பத்தான் கேட்டுச்சு. அல்ல சிலத்து ரஹம் சொல்லக்கூடிய இரத்த பந்த உறவு அரிஷ பிடிச்சுக்கிட்டு அது கேட்ட முதல் வார்த்தை என்னன்னா, ரட்சகனே என்னுடைய அதிபதியே எனக்கு நீ தீர்ப்பு செய். எல்லாம் கேட்டான், என்ன தீர்ப்பு செய்யணும்? இல்ல, என்னை பேணி வாழ்வதின் அந்த தீர்ப்பை நீ செய்ய, என்னை யார் சேர்ந்து வாழ்வாங்களோ அதை பற்றிய தீர்ப்பு செய்யணும். அல்லாஹ் சொன்னானா, உன்னை யார் சேர்ந்து வாழ்வார்களோ அவர்களோடு நானும் சேர்ந்திருப்பேன். உன்னுடைய உறவை, உன்னுடைய தொடர்பை யார் அறுத்து கொள்வார்களோ வெட்டி கொள்வார்களோ அவர்களிடமிருந்து நானும் அவர்களை விட்டு விலகி விடுவேன். அல்லாஹ் அன்னைக்கே அந்த இரத்தமந்த உறவு கொடுத்தது. ஆனா இரத்தமந்த உறவு என்பது ரொம்ப முக்கியம். அந்த இரத்தமந்த உறவுலாம் கோபம் வந்துருச்சுன்னா போயிடும். கோபம் வந்துருச்சுன்னா 1 நிமிஷம் நேரத்துல முடிச்சிடும். நோய்களுக்கு ஆளாகுது. இன்னைக்கு நிறைய நோய்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், கிட்னி போயிடும். கோபப்படுற அத்தனை பேருக்கும் கிட்னி ரொம்ப மோசமா இருக்கு. ஏன்னா யூரியா என்று சொல்லக்கூடிய, யூரிக் ஆசிட் என்று சொல்லக்கூடிய அது அதிகமாக ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும், ட்ரை ஆகும். கோபத்துல ஃபுல்லாக அது ட்ரை ஆகி அதனுடைய அமௌண்ட் அதிகமாகும். அதனால கிரியேட்டினைன் என்று சொல்லக்கூடிய அதனுடைய அளவு கூட ஆரம்பிச்சிடும். அதனால கிட்னி ஃபெயிலியர் ஆகி போய் டயாலிசிஸ் பண்ணணும். இதெல்லாம் கிட்னி, லிவர் பாதிக்கப்படும், ஹார்ட் பாதிக்கப்படும், இன்னும் நிறைய சொல்லலாம். ஆக நோய்களுக்கு ஆளாகக்கூடிய என்ன, தற்கொலை, சூசைட். காஃபி டேன்னு சொல்லிட்டு ஒரு பிரபல்யமான ஒரு நிறுவனம், அவன் என்ன செஞ்சிட்டான், தற்கொலை போய் செஞ்சுக்கிட்டான். கடைசியில முடிவு என்ன செய்யணும், கண்ணிமிக்க நேரத்துக்குள்ள 1 செகண்ட்ல முடிவெடுத்து செத்து போயிடறான். ஆக அன்பார்ந்த சகோதரர்களை, இதெல்லாம் இருக்கு. கோபத்தை எப்படி கட்டுப்படுத்தணும்? நேரம் முடிஞ்சு போகும், நிறைய ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போகணும்லாம் சொன்னாங்க. கோபத்தை எப்படி கட்டுப்படுத்துறது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கான வழிமுறையை சொல்லி இருக்கிறாங்க. முதல்ல என்னன்னா, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம்னு சொல்லி யாருக்கு கோபம் வருதோ அவங்க அது சொல்லணும். சும்மா போற போக்குல சொல்ற மாதிரிலாம் சொல்லக்கூடாது. இந்த நம்மளா திக்ர் அடிக்கிறாங்க, சுப்ஹானல்லாஹ் என்ன நல்லா இருக்கியா, அல்ஹம்துலில்லாஹ் என்னாச்சு, இப்படிலாம் திக்ர் அடிக்கக்கூடாது. அப்படித்தான் திக்ர் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க நிறைய பேர். தஸ்மணி கையில அந்த மணியெல்லாம் வச்சு உருட்டிக்கிட்டே, கையெல்லாம் இப்படி வச்சுக்கிட்ட என்ன செய்வாங்க, திக்ர் அடிப்பாங்க. திக்ர் அடிக்கிற போதே எல்லாத்தையும் பேசி முடிச்சிருவோம். திக்ரும் ஓடி போகும், அவங்களுடைய கவுண்ட் முடிஞ்சு போகும். கவுண்ட் தான் அது. அல்லாஹ்வை நினைவு கூறுவது கிடையாது. அல்லாஹ்வை நினைவு கூறுவோம், இறைவா உன்னை நான் தூய்மைப்படுத்துகிறேன், உனக்கே எல்லா பொருளும், நீயே பெரியவன், வணக்கத்திற்குரிய நாயன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை என்கிற இந்த திக்ருகளை எல்லாம் உணர்ந்து அதை சொல்லக்கூடிய நிலையில எல்லாம் திக்ருகள் இன்னைக்கு இல்லை. ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்ற போது சபிக்கப்பட்ட, மிரட்டப்பட்ட ஷைத்தானின் தீங்கிடமிருந்து இறைவா உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேங்கிற அந்த ஓர்மையோடு, கான்சன்ட்ரேஷனோடு அந்த வார்த்தையை சொல்லணும். 3 தடவை மட்டும் அந்த கான்சன்ட்ரேஷனோட சொல்லுங்க. ஷைத்தான் துண்டக்கான துணியக்கான ஓடி போகும்.
நம்ம ஓடி போயிடுவோம். ஆக அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லணும். சுலைமான் இப்னு சூரத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரில வந்திருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவியில உட்கார்ந்துருக்கிறாங்க. இந்த சஹாபியும் பக்கத்துல உட்கார்ந்துருக்கிறாங்க. அந்த நேரத்துல 2 பேர் கோபத்துல சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, நீ அவர்கிட்ட போய் நான் சொல்ற இந்த வார்த்தையை அவங்க சொல்றியா அப்படிங்கிறாங்க. சொல்றேன், யார சொல்லலாம், என்னன்னு கேட்கிறாங்க. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் போய் சொல்லுங்க. அவங்க போய் சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 2 பேரும் இந்த வார்த்தையை சொல்றாங்க. உடனே அவங்க 2 பேரும் அந்த வார்த்தையை சொல்றாங்க. சொன்ன உடனே அவர்கள் மத்தியில் இருந்த கோபம் தீர்ந்து 2 பேரும் சமாதானம் ஆறாங்க. ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த வார்த்தையை நாம கண்டிப்பா சொல்லணும். கோபம் வருதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லக்கூடிய இன்னொரு ஹதீஸ் திருமதியில வந்திருக்கு. அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, கோபம் வந்துகிட்டு இருக்கிற போது நீங்க நின்றுட்டு இருந்தீங்கன்னா, நின்றுகிட்டு இருக்கிற போது கோபம் வந்துச்சுன்னா உட்காருங்க. உட்கார்ந்துகிட்டு இருக்கிற போது கோபம் வந்துச்சுன்னா படுத்துருங்க. படுக்கிற போது உங்களுக்கு கோபம் போலேன்னா அந்த இடத்த விட்டு விலகி போயிருங்க. ஆனா இன்னொன்னு ஞாபகம் வச்சுங்க, நான் கோபப்படுகிறது நின்றுகிட்டு உட்கார்றது படுக்கிறது இந்த டைம்லாம் எனக்கு கிடைக்காதுன்னா ஸ்ட்ரைட்டா அந்த இடத்த விட்டு போயிடும். நாம் என்ன செய்வோம், சின்ன விஷயம் சொல்லி இருக்கிறாங்க, அது அந்த பக்குவம் உள்ள ஆளுகள். பக்குவம் இல்லாத ஆளுகளுக்கு என்ன செய்வாங்க, அந்த இடத்த விட்டு போகாத வரைக்கும் அந்த கோபம் தீராது. அங்கேயே நின்றுகிட்டே இருந்தீங்கன்னா வார்த்தைகள் கூடிக்கிட்டே போகணும். கடைசியில ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னா டைவர்ஸ், வேற பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் நடுவில் உறவுகளும் புரிதல் என்கிற இந்த நிலை வரும். அல்லது ஃப்ரெண்ட்ஸுகளுக்குள்ளன்னா அந்த ஃப்ரெண்ட்ஷிப் போயிடும். அதே மாதிரி நெருப்பை எப்படி தண்ணீர் அணைக்கிறதோ அப்படி கோபப்படக்கூடிய நேரத்துல ஒளிச்சிருக்குங்க. கோபம் வந்துச்சா ஒளிச்சிங்க. இன்னும் இஸ்லாமிக் சைக்காலஜி என்று சொல்லக்கூடிய அதுல சொல்லப்பட்ட இன்னொன்னுன்னா, ஒழு மட்டும் செய்யாதீங்க, உங்களுக்கு இன்னும் கோபம் அதிகமா இருக்கு, குளிச்சுங்க. குளிச்சுட்டா அந்த கோபம் தனியும். நான் இதை 2-3 தடவை செஞ்சு பார்த்துட்டேன். ஒழு செய்யற போது கொஞ்சம் இதா இருந்துச்சுன்னா போய் உடனே போய் குளிச்சுடுவீங்க. இந்நேரம் போய் குளிச்சுட்டு வரீங்க. குளிச்சுட்டு வந்தவொடனே நார்மல் ஆகி அவங்களோட நார்மலா பேசக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்கும். ஆக அன்பார்ந்த சோதரர்களே, நாம் என்ன செய்யணும், ஒழு செய்யணும். அடுத்தது 4வது, நடந்ததை விட அதை விட பெரியதை நினைத்தது. இன்னைக்கு ஒரு சின்ன காரியத்துக்கு கோபம் வந்துருச்சு, அன்னைக்கு அவ்வளவு பெரிய விஷயம் நடந்துச்சு, அன்னைக்கு கூட அவ்வளவு தூரம் கோபப்படலையே என்று நாம் என்ன செய்யணும், அன்னைக்குலாம் அவ்வளவு பொறுமையா இருந்தோமே என்று அதை நினைத்து என்ன செய்யணும், சமாதானப்படணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுனைன் யுத்தத்துல அவங்க எல்லா பொருள்களையும், கனிமத்து பொருள்களையும் எல்லாம் பங்கு வச்சுட்டு அவங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு நபர் வர்றாரு. அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இடத்துல வந்து சொல்றாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையுமே சமூக பங்கு வைக்கல அப்படிங்கிற. அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் யார சொல்லலாம், இந்த மாதிரி இந்த நபர் சொல்றாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகமெல்லாம் சிவந்து போய் கோபமாயிடுறாங்க. சொல்றாங்க, அல்லாஹுவும் அல்லாஹுடைய தூதரும் நீதி செலுத்தலைன்னா, நியாயம் செலுத்தினா யாருதான் நீதி செலுத்த முடியும்னு சொல்லிட்டு சொல்றாங்க, என்னுடைய சகோதரர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இதைவிட அதிகமான கொடுமைகளை அவங்க செஞ்சாங்க, அப்போது அவங்க பொறுமையா இருந்தாங்க, இதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டு இதை நான் பொறுத்து கொள்கிறேன்னு போனாங்க. அதனால நமக்கு ஏதாவது ஒரு சின்ன விஷயத்துல கோவம் வந்துச்சுன்னா இதை விட பெரிய விஷயத்துல நாம பொறுமையா இருந்திருக்கோங்கிறது அது ஒண்ணு. நியாயத்தை உணரணும். சார் கோபம் வர்ற போது எப்படி சார் நியாயத்தெல்லாம் உணரும்? நியாயத்தை உணர்ந்தா தான் கோபமே வந்திருக்காது. நினைச்சு பார்க்கணும். என்ன நியாயத்தை உணர்தல் அப்படின்னா அதுல சில விஷயங்கள்லாம் இருக்கு. என்ன விஷயங்கிறத மட்டும் நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன். பொறுமையினுடைய அதனுடைய வெகுமதியை நாம நினைச்சு பார்க்கணும். பொறுமையா இருந்தா அது கிடைக்கும். ரெண்டாவது ஞாபகம் வச்சுக்கணும், இந்த நியாயத்தை உணர்தல் சொன்னா எப்பயுமே இந்த நினைவுகள் உங்களுடைய உள்ளத்துல ஆழமா அப்படியே பசுமரத்தாணி போல பதிஞ்சிருக்கணும். பொறுமையினுடைய வெகுமதியை நீங்க நினைக்கணும். மறுமையினுடைய தண்டனையை நினைச்சு பார்க்கணும். கபருடைய வேதனையை எண்ணி பார்க்கணும். அதே போல நாம கோபத்தினுடைய விளைவுகள் நம்ம கண் முன்னால வரணும். கோபப்பட்டோம்னா என்ன நடக்கும், இதெல்லாம் இந்த சார் வந்து உட்கார்ந்து அன்னைக்கு காலையில சொல்லிட்டு போயிட்டாரு, இப்படியெல்லாம் ஏற்படுமா, அதுவும் கண் முன்னாடி வரணும். கோபத்தால உடல்நலம் பாதிக்கப்படும். இதையெல்லாம் நாம் என்ன செய்யணும்னு சொன்னா நினைச்சு பார்க்கணும். நியாயமா இந்த உணர்வுகள் எல்லாம் கோபம் வரக்கூடிய நேரத்துல ஒரு செகண்ட் நம்ம கண் முன்னாடி வந்துட்டு போகணும்.
அப்படி முடியல உங்களுக்கு அப்படின்னா நபிசல்லான்னு சொல்லியிருக்கிறாங்க, நீங்கள் நோன்பை நோற்றுக் கொள்ளுங்கள். உங்களுடைய உடல் இச்சையை கட்டுப்படுத்துவதை போல கோபப்படக்கூடிய ஆட்கள் யாராவது இருக்கிறீங்கன்னா நோன்பை அதிகமாக வச்சுக்கோங்க. நஃபிலான நோன்புகளை வைக்கணும், சுன்னத்தான நோன்புகளை வைக்கணும். இப்படி வைக்கக்கூடிய காலகட்டத்துல இது இதாகும். முக்தபீர் பின் சுலைமான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, உங்களுக்கு கோபம் வந்துருச்சுன்னு சொன்னா உடனே இவர் ஒரு சஹாபி கிடையாது, ரலியல்லாஹு அன்ஹு கிடையாது, ஒரு தபவு தாபி. இவர் சொல்றாரு, ஒரு கோபம் வந்துச்சா எழுதுங்க, ஒரு காகிதத்தை எடுத்துக்கணும் அல்லது ஒரு இதை எடுத்து எழுதுங்க. நீ யாரு, நீ யாரு, கோபப்பட உனக்கு என்ன உரிமை இருக்கு? நீ யார் தெரியுமா? மனிதன், அல்லாஹ்வுடைய ஒரு படைப்பு, இறைவனுடைய அடிமை. உன் கோபம் உன் அங்கங்களை தின்று விடுமே. எழுது, எழுதணும். கோபம் எப்பெல்லாம் வருதோ அப்போ ஒரு பேப்பர் எடு. இந்த மாதிரி பேப்பர் எடுத்து எழுதுனீங்கன்னா கோபம் குறைஞ்சிருங்க. நான் இந்த ப்ராக்டிஸ், நான் ஏதாவது நடந்த உடனே பேப்பரை எடுத்துட்டு அப்படியே கடன்னு எழுதிக்கிட்டே இருக்கும். உன் அங்கங்களை தின்று விடுமே. இது முதல்ல எழுது. ரெண்டாவது, மன்னகத்தில் வாழும் இந்த பூமியில் வாழும் மக்கள் மீது நீ அன்பை செலுத்தினால் லாய் ரஹ்முல்லா வல்லாய் ரஹ்முன்னாஸ், யார் மனிதர்கள் மீது இரக்கம் காட்டவில்லையோ அவர் மீது அல்லாஹ் இரக்கம் காட்ட மாட்டான். இந்த பூமியில் வாழக்கூடிய, இந்த மன்னகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் மீது இரக்கம் காட்டாதவன் மீது விண்ணகத்தில் இருக்கக்கூடிய, அதாவது மேல இருக்கக்கூடிய அல்லாஹும் இரக்கம் காட்ட மாட்டான். மூணாவது, இறைவனுக்காகவே அவன் வகுத்த முறையிலேயே மக்களிடம் பழகு. அல்லாஹ் எதை நமக்கு கொடுத்திருக்கிறானோ அந்த நிலையில் நீ வாழணும். ஆக அன்பார்ந்த சோழர்களே, கோபம் என்பது ஷைத்தானுடைய குணம், நம்முடைய குணமாக மாற்றக்கூடாது. ஷைத்தானை வாடா வாடா வாடான்னு கூப்பிட்டு நம்முடைய உள்ளத்துக்குள்ள இறக்கி நம்முடைய உடல் முழுக்க அந்த கோபத்தை கொண்டு நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய உடலை, நம்மளுடைய இன்மை மறுமை வெற்றிகளை வாழாக்கக்கூடிய எந்த ஒரு நிலையையும் நாம் என்ன செய்யக்கூடாது, நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வந்துடக்கூடாது. அதற்கான முயற்சிகளையும் கட்டுப்படுத்த முடியும், அதை அடக்க முடியும். பிறவி குணம் கிடையாது, அல்லது கோபம் இருக்கிற இடத்துலலாம் நோன்பு இருக்குதுங்கிற அந்த வசனமெல்லாம் பேசக்கூடாது. எல்லாத்தையுமே விட்டுட்டு கோபத்தை அடக்கி வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் மாற்றி அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அறிவிப்புல இருந்தா செய்யுங்க, இல்லைன்னா கஃபாரா பண்ணிடுங்க.